ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் ஸ்விங் ட்ரேடிங் தமிழ். திஸ் இஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் மார்க்கெட் என்ன டைரெக்ஷனில் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு, ப்ளஸ் ஜூலை 5th வீக்காக நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்த வியூ என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்துடலாம். லாஸ்ட் வீக் மார்க்கெட்டு நிஃப்டியை பொறுத்தவரை க்ளோஸ் வச்சுருந்த ப்ரைஸ் 24,832. ஸோ அந்த டைமில் நம்ம கொடுத்துருந்த ரெண்டு ஜோனுமே இதுதான். இந்த ஜோன் வந்து நான் மார்க் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம அப்போ சொல்லியிருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும்போது ஃபர்தராக நம்ம வந்து என்ட்ரி பிளான் பண்ணலாம் லாங் சைடில் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆனது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டிமாண்டு மார்க்கெட்டில் ஆக்ட் ஆகக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு 24,640 680 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நமக்கான டிமாண்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்மளோட ஜோனுக்கு கீழே தான் ஓப்பனே வச்சிருந்தது. ஸோ அந்த இடத்துல இருந்து அகைன் ஒரு ரீடெஸ்ட் மட்டும் அந்த இடத்துல கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கண்டினியூவாக பார்த்தோம் அப்படின்னா ஃபால் மார்க்கெட்டில் நம்மளோட ஜோன் ஹீட் ஆனது இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் தான் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். இது வந்து டே டைம் ஃப்ரேம்க்கு உண்டான டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல 15 minutes கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி பிளான் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுமே நம்ம சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி பொறுத்தவரை ஒரு 230 பாயிண்ட் வந்து பவுன்ஸ் கொடுத்துருந்தது. அதுக்கு அடுத்தது மார்க்கெட் நேற்று வந்து ஒரு நல்ல கேப் டவுன் ஓப்பன் கொடுத்துருந்தது. ஸோ அந்த கேப் டவுன் ஓப்பனுமே நம்மளோட டிமாண்ட் ஜோனில் தான் ஓப்பனே ஆயிருந்தது. ஸோ அந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ஒரு நல்ல பவுன்ஸு ஒரு 260 பாயிண்ட் 65 பாயிண்ட் வரைக்குமே மேலே கொடுத்துருந்தது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லெவல் நமக்கான டிமாண்ட் ஜோன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா 24,460 518 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நமக்கான டே டைம் ஃப்ரேம் ரிவர்சல் ஜோனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஹிட் ஆனதும் 15 minutes கன்ஃபர்மேஷன் பார்க்கறது பெட்டராக இருக்கும். ஸோ ஒன்ஸ் 15 minutes கன்ஃபர்மேஷன் கிடைச்ச வாட்டி நம்ம லாங் என்ட்ரி பிளான் பண்ணலாம். இந்த ஜோனில் டே டைம் ஃப்ரேமில் நான் மார்க் பண்ணக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் இன் பிட்வீன்லேயே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு மைனர் டைம் ஃப்ரேம்க்கு உண்டான டிமாண்ட் ஜோனுமே இருக்குது. 24,500 516 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச். ஸோ இந்த ஸ்கை ப்ளூவில் நான் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச். ஒன்ஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சு ஹிட் ஆனதும் ஒரு 5 minutes கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நம்ம என்ட்ரி பிளான் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லை டே டைம் ஃப்ரேமில் 15 minutes கன்ஃபர்மேஷன் கிடைச்ச வாட்டி ஓவரால் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு உண்டான என்ட்ரி நம்ம எடுத்தாலுமே பெட்டராக இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகும்போது 24,245 24,155 இதுதான் நமக்கான நெக்ஸ்ட் லெவல் டிமாண்டாக இருக்கும். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை லாஸ்ட் வீக் க்ளோஸ் வச்சிருந்த ப்ரைஸ் 56,520 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் க்ளோஸ் வச்சிருந்தது. ஸோ அந்த டைமில் நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா க்ளோஸ் வச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா நமக்கான ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது. அதுக்கு கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்கேன். இன்கேஸ் மண்டே வந்து நம்மளோட ஜோனுக்குள்ளே வந்து 1 hour கேண்டில் க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் லாங் என்ட்ரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா ஃபெயிலியர். ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகலை, அங்கேருந்து ஃபால் தான். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை இந்த வீக்கில் நம்ம கொடுத்துருந்த ரேஞ்ச் எதுவுமே நமக்கு ஆக்டிவ் ஆகலை. ஸோ அதனால் அதை நம்ம ஃப்ரீயாக விட்டுடலாம். ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்காக நம்ம கவனிக்க வேண்டிய ப்ரைஸ் ரேஞ்சு 55,445 55,530 இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து டே டைம் ஃப்ரேமில் நமக்கான டிமாண்ட் ஜோனாக இருக்கும். ஒன்ஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சு ஹிட் ஆன வாட்டி மார்க்கெட் பவுன்ஸ் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி பொறுத்தவரை நம்மளோட ஜோனுக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. கன்ஃபர்மேஷனுமே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ என்ட்ரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன். ஸோ நம்மளோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் ஆகலை, அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூவாக ஃபாலு. பேங்க் நிஃப்டியில் நம்ம கவனித்த ஒரு விஷயம் போலவே தான் ஃபின் நிஃப்டியிலும் நமக்கான என்ட்ரி எதுவுமே ப்ராப்பராக கிரியேட் ஆகலை. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்காக நம்ம கவனிக்க வேண்டிய ப்ரைஸ் ரேஞ்ச் 26,400 417 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் நமக்கான டே டைம் ஃப்ரேம் டிமாண்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் ஹிட் ஆன வாட்டி 15 minutes கன்ஃபர்மேஷன் பாருங்கள். ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடைச்ச வாட்டி லாங் என்ட்ரி பிளான் பண்ணலாம். இன்கேஸ் இதுக்கு கீழே டே டைம் ஃப்ரேமில் க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் 26,400 கீழே டே டைம் ஃப்ரேமில் கேண்டில் க்ளோஸ் ஆனது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டே டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய டிமாண்ட் ஜோனு 26,780 312 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு நமக்கான டிமாண்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ். ஸோ இந்த ஜோன் ஃபெயிலியர் ஆகும்போது நம்ம இந்த ஜோனில் வந்து நெக்ஸ்ட் லெவல் லாங் என்ட்ரிக்கு உண்டான பிளான் வந்து நம்ம போகலாம். மிட் கேப்பை பொறுத்தவரை லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்துருந்த ரெண்டு டிமாண்ட் ஜோனுமே இங்கே மென்ஷன் பண்ணி தான் வச்சுருக்கேன். 12,883 899 இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நமக்கான டே டைம் ஃப்ரேம் சப்போர்ட் ஜோனு. ஸோ இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுமே மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனது அப்படின்னா 12,835 767 இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நமக்கான நெக்ஸ்ட் டிமாண்ட் ஜோனாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் ஃப்ரைடே க்ளோஸ் வச்சிருந்த ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா 12,930 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் க்ளோஸ் வச்சிருந்தது. ஸோ நமக்கு லாஸ்ட் ஃப்ரைடேவே கன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருந்தது. ஸோ நமக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சு டச் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா அந்த இன்ட்ராடேல டோட்டல் மூவ்மே நம்மளால் கவர் பண்ணியிருக்க முடியும். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 213 பாயிண்ட்.
ஸோ இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகும்போது நெக்ஸ்ட் டிமாண்ட் ஜோனுமே மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 220 பாயிண்ட் பவுன்ஸு. அகெயின் இந்த ஜோனை வந்து எக்ஸ்பைரி டேல வந்து அகெயின் ஹிட் ஆனது கேப் டவுன் ஓப்பனு. ஸோ இந்த டேரிஃபோட இம்பேக்ட்னால நம்மளோட மார்க்கெட் வந்து நல்லா கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருந்தது. ஸோ அந்த கேப் டவுன் ஓப்பனுமே பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியில் இருந்தது போலவே மிட் கேப்லையுமே நம்மளோட டிமாண்ட் ஜோன்லேயே ஓப்பன் ஆகிருந்தது. ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 216 பாயிண்ட் வந்து பவுன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் 12,613 628. இது வந்து நமக்கான மைனர் டைம் ஃப்ரேம் டிமாண்ட் ஜோனு. ஸோ இந்த இடத்துல 5 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இன்னைக்கு ஃப்ரைடே க்ளோஸ் வச்சிருக்கக்கூடிய ட்ரேட் வந்து ஃபெயிலியராக ஆகுது அப்படின்ற பட்சத்தில் மேபி ஒரு ஃபேக் அவுட்டாக கொடுத்துருந்தது அப்படின்னா டே க்ளோஸ் நமக்கு இன்சைடில் வந்தது அப்படின்னா, அதாவது ஜோனுக்கு உள்ள வந்து க்ளோஸ் வச்சிருந்தது அப்படின்னா ட்ரெண்ட் வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகும். இல்லை ஒரு இன்ட்ராடேல மைனர் மூவ்மெண்ட் மட்டும் மேலே கொடுத்துட்டு அகெயின் கீழே தான் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் டிமாண்ட் ஜோனு நமக்கானது மிட் கேப்பில் 12,478 12,516 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு தான் நமக்கான டே டைம் ஃப்ரேமுக்கான சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். இது மிட் கேப்பில். டெலகிராம் சேனலோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ட்ராடேல ஏதாவது ப்ளே பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு அல்லது நம்ம வீடியோவில் கொடுக்கக்கூடிய வியூ ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்கும். செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரியாரிட்டி குரூப்க்கான கேட் ஓப்பனில் இருக்குது. ஸோ ப்ரியாரிட்டி குரூப்பை பொறுத்தவரை என்ன அப்படின்னா இன்ட்ராடேல இண்டெக்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு, ஸ்டாக் ஆப்ஷன் ப்ளஸ் வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு உண்டான ஐடியாஸ் எல்லாமே நம்ம ப்ரியாரிட்டி குரூப்பில் கொடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களோட வியூ பாசிட்டிவ் நெகட்டிவ் அல்லது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ. பை.